சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களை பொறுத்த அளவுக்கு இன்று நீங்க யாரையும் அடக்கணும் அப்படின்னு நிச்சயமாக நினைக்கக்கூடாது. உங்களுக்கு கீழே தான் அவங்க அனைவருமே செயல்படணும் அப்படின்னு வேலை விஷயமாக இருக்கட்டும், உங்க கூட இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், அனைவரையுமே நீங்க இப்படி நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சு அவங்கள உங்க கூடயே நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏன் அதை அடித்தடி சண்டைக்கு கூட செல்வதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். எப்பொழுதுமே சிம்மம் ராசிக்காரங்க உங்க கூட இருக்க அனைவருக்குமே நம்ம தான் தலைவனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்க கூட இருக்கிற நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்படும். உங்களின் கம்பீரம் அதே போதும். நீங்க கம்பீரத்துடன் எப்பொழுதுமே இருங்க. 10 நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய கம்பீரத்தை விட்டு கொடுக்காம கம்பீரத்துடன் இருங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில ராஜசம், மரியாதை, தன்னம்பிக்கை இது அனைத்தும் இது வரைக்கும் உங்களிடம் இருந்து இழந்திருப்பீங்க. ஆனா இது அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல நிச்சயமாக உங்களை தேடி திருப்பி வரும். இதனை பார்த்து நீங்க பெரிய அளவுல சந்தோஷப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு உறவுகள்ல இன்று தெளிவு வரக்கூடிய நல்ல ஒரு நாளாக விளங்கும். இத்தனை நாட்கள் வரை உங்க கூட இருக்கிற நபர்கள் யாரு உங்களுக்குன்னு இருந்தாங்க, யாரு உங்களுக்கு கூடயே இருந்து குளிப்பறிச்சாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு நாளாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். யார் உண்மையில் உங்க கூட இருக்காங்க, யார் உங்க வெளிச்சத்தை உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாம இதை சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக உங்களுக்கு தெளிவாக புரியும். அதை நினைத்து கொண்டு நீங்க அவங்ககிட்ட போய் சண்டை போடக்கூடாது. அவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே அவங்களை விட்டு நீங்க விலகிடணும். பேச்சுவார்த்தை அனைத்தையுமே அவங்கள விட்டு இருந்து நீங்க நுப்பாட்டி கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு ஒன்றும் ஆக போறது கிடையாது. அவங்க அப்படித்தான் அவங்களுடைய கேரக்டர் அப்படிதான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமா அவங்கள விட்டு அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க விலகி இருப்பது தான் உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாள்ல சிம்மம் ராசி அன்பர்கள் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவுகள், நெருங்கிய நண்பர் ஒருவரிடம் இருந்து மனஸ்தாபங்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். ஆனா அது சண்டையா மாறுவதற்கும் வாய்ப்பு நிச்சயமா இருக்கும். ஆனா அது நீங்க சண்டையா மாத்தக்கூடாது. அது நீங்க சண்டையா மாத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அது பெரிய அளவுல ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்க வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எனவே அதை நீங்க சண்டையா மாத்தாம உண்மையாக இறங்கி பேசுங்க. ஒருவருக்கொருவர் மனசு விட்டு யார் மேல தவறு அப்படிங்கிறத நினைத்து பேசுங்க. நிச்சயமா அந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு முடிவானது நிச்சயமாக கிடைக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்க நெருங்கிய நண்பர் ஒருவரின் மூலம் இந்த ஒரு நேரத்துல பிரச்சனை ஏற்படும். அவரிடம் மட்டும் நீங்க எதிர்த்து கொள்ளவே கூடாது. அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சண்டை வந்துச்சு அப்படின்னா எப்படி பேசி தீர்க்கணுமோ அப்படி பேசி தீர்த்து கொள்ளுங்க. நடுவுல யாராவது 3வது மனுஷன் விட்டீங்க அப்படின்னா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையை மிக பெரிய அளவுல பாதிக்க வைக்கும். சிம்மம் ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு நாள்ல காலை நேரத்தை பொறுத்த அளவுக்கு காலையில எழுந்த உடனே உங்களுடைய கண்களை திறக்கும் பொழுதே ஒரே ஒரு உணர்வு மட்டும் உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். நான் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தது போதும். எதுக்கு இவ்வளவு நாள் நான் வந்து அமைதியா இருக்கணும்? மற்றவங்களுக்காண்டியும் என்னோட குடும்பத்துக்காண்டியும் எவ்வளவோ நாட்கள் நான் அமைதியா இருந்துட்டேன். இந்த நாட்கள் அமைதியா இருந்த அளவுக்கு எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல வரும். சிம்மம் ராசி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். தலைமைத்துவம், தன்னம்பிக்கை, கம்பீரமான மனம். இது அனைத்தும் இருக்கிறவங்க தான் சிம்மம் ராசிக்காரங்க. ஆனா இது எதுவும் இல்லாம சில காலமா நான் அடங்கி போயிட்டு இருக்கனே, என்னுடைய ராசிக்க நான் அப்ப சிம்மம் ராசி தானா அப்படிங்கிறதுல எனக்கே ஒரு சந்தேகமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கவலையானது உங்க மனத்துக்குள் இந்த ஒரு நேரத்துல உதிக்க ஆரம்பிக்கும். ஆனா சமீப காலமா உங்களுடைய சக்தியை நீங்களே அடக்கி வச்சிருக்கீங்க. யார்கிட்டையும் எதை பத்தியும் தேவையில்லாம பேச மாட்டீங்க. யார்கிட்டையும் தேவையில்லாம எது தவறாக இருந்தாலும் சரி, நம்ம உண்டு, நம்முடைய வேலை உண்டு அப்படின்னு நீங்க போய்க்கிட்டே இருப்பீங்க. எதுக்கு தேவையில்லாத நமக்கு வம்பு அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல அந்த அடக்கி வைத்த சிம்மம் மெதுவாக உங்களுக்குள்ள எழுந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதனால் பெரிய அளவுல உங்க கூட இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள்ல இருந்தே அது அது உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல இருந்து நிச்சயமாக தொடங்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு சிம்மம் ராசியோட அதிபதியாக விளங்குவது சூரியன். இந்த ஒரு நாள்ல சூரியன் உங்களுக்கு சொல்வது ஒன்னே ஒண்ணுதான். உன் மதிப்பை நீயே குறைத்து பார்க்காத. நீ யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா நீ உன்னை வந்து எப்பொழுதுமே குறைத்து பார்க்கவே கூடாது. மற்றவங்க முன்னாடி நீ எப்பொழுதுமே கெத்தாரு. உன் மானத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. உயிரே போனாலும் உன்னுடைய தன்மானத்தையும் உன்னுடைய தலைமைத்துவத்தை மட்டும் நீ யாருக்குமே விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு உன்னுடைய அதிபதி உங்களுக்குள் எப்பொழுதுமே சொல்லி கொண்டே இருப்பார். இன்று மற்றவங்க உங்களை எப்படி பார்க்கிறார்கள் அதை விட நீங்கள் வந்து உங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். மற்றவங்க வந்து எப்படியும் பார்த்துட்டு போறாங்க, அது வந்து நமக்கு தேவையே கிடையாது. நம்ம எப்பொழுதுமே நம்மளை
சாதாரணமா நினைக்கக்கூடாது. எதுக்கும் ஆக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. எல்லா விதமான செயல்களையுமே என்னால செய்ய முடியும். என்னால முடியாததுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கணும். மத்தவனுக்கு கீழ நான் எப்பொழுதுமே கிடையாது. எல்லாவனுக்கும் மேல தான். அதுவும் தலைமை பண்பு எனக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே வேண்டும். வேலை இடத்துல இன்று ஒரு முக்கிய தருணமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். உங்களின் முடிவு, உங்களின் கருத்து, உங்களின் துணிச்சல் இதில் ஏதாவது ஒன்று என்று மற்றவர்களின் கவனத்தை நிச்சயமாக இருக்கும். நீங்க எடுக்கின்ற முடிவை பார்த்து மேலதிகாரிகளே அதனை பார்த்து வியந்து விடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முடிவை உங்களுக்கு மட்டும் சாதகமாக இல்லாம, அங்க வேலை செய்கின்ற அனைவருக்கும் சாதகமாக நீங்க நிச்சயமாக எடுப்பீங்க. அதேபோல உங்களுடைய கருத்தும் நீங்க பெரிய அளவுல மத்தவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிற மாரி உங்களுடைய கருத்தை நீங்க தெரிவிப்பீங்க. இதுவே உங்களுடைய பெரிய துணிச்சலா இருக்கும். அந்த துணிச்சலை பார்த்து மேலதிகாரிகள் அனைவரும் உங்கள பாராட்டுவாங்க. நீ கூறுனது சரியோ தவறோ இருந்தாலும் இத்தனை இத்தனை பேர் இருக்கும் பொழுது உன்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீ கூறுன பத்தியா, அதிலே நீ பெரிய அளவுல ஜெயிச்சிட்ட அப்படின்னு மேலதிகாரிகள் உங்களை நினைத்து இந்த ஒரு நேரத்துல பாராட்டுவாங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு நாளாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக விளங்கும். இதற்கு முன்பு உங்களை புறக்கணித்தவங்க கூட இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய பேச்சை கவனமாக கேட்பாங்க. அவங்களே உங்களிடம் தேடி பேசுவாங்க. நான் முன்னாடி செஞ்ச தப்பை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நம்ம நண்பர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் நிச்சயமாக வரும். அந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய பேச்சானது மற்றவங்களின் கவனத்தை அந்த அளவுக்கு ஈர்க்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், கோபத்தை அதிகாரமாக மாற்றுங்கள். அகந்தியாக நீங்க மாத்தாதீங்க. உங்களுடைய கோபம் அது ரொம்ப ஒரு சக்தியான ஒரு பொருளா நீங்க காட்டணும் மத்தவங்ககிட்ட. அது ஏதாவது தவறு செஞ்சா மட்டும்தான் காட்டணுமே தவிர, எப்போ பார்த்தாலும் உங்களுடைய கோபத்தை நீங்க காட்டிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா, மற்ற நபர்கள் யாரும் உங்களிடம் சேரவே மாட்டாங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை முடிந்த அளவுக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். அப்படி செய்தால் மட்டுமே இன்று உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். பண விஷயத்துல இன்று ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். தேவையில்லாத செலவுகளை இந்த ஒரு நாள்ல நீங்க தவிர்த்துக்கோங்க. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து தேவையான செலவுகள் என்னவோ அந்த செலவுகளை நீங்க செய்ய தொடங்குங்க. நிச்சயம் அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னை காட்டிக்கொள்ள செலவு செய்யாதீர்கள். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாள்ல பெருமை அப்படிங்கிறது ஒரு பெரிய பலமாக கூட இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக இருக்கும். ஆனா இன்று அதை கட்டுப்படுத்தினால் மட்டுமே பணம் உங்களுடைய கையில் தங்கும். மற்றவங்க கண்ணுக்கு நீங்க எப்பொழுதுமே பெருமையா தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி பணத்தை வாரி வழங்குவீங்க. ஆனா அதை நீங்க செய்யக்கூடாது. பணத்தை வாரி வழங்காம மற்றவங்களுக்கு தேவைகளுக்கு இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுத்து உதவணும். இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுத்து உதவுனீங்கன்னா பெரிய அளவுல அது உங்களுக்கு நன்மையாக திரும்பி அந்த பணம் உங்க கையிலேயே சேரும். ஆனா அந்த ஒரு பணத்தை நீங்க கட்டுப்படுத்தாம பெருமைக்காக நீங்க செலவு செய்தீங்க அப்படின்னா வெறும் ஆண்டியாக மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற முடியும். எனவே இதனையும் நீங்க இந்த ஒரு நாள்ல புரிந்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மாலை நேரத்துக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நிச்சயமாக உங்களை தேடி வரும். அது பண விஷயத்தால் நிச்சயமாக உங்களுக்கு வரும். நீண்ட நாள் தர வேண்டிய பணம் இல்லைன்னா ஏதாவது பேங்க்ல எங்கேயாச்சும் போட்டு வச்சிருக்கீங்க, எங்கேயாவது வட்டி நீங்க கேட்டிருக்கீங்க, லோன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அதற்கான ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். அதற்கான ஒரு பொருளாகவும் அதற்காகவும் நான் ஒரு நல்ல செய்தி தேடி வருவதற்கான ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நாள்ல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. நிச்சயமா அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று காலை அல்லது மாலையில சூரியனை நோக்கி அமர்ந்துக்கோங்க. அமர்ந்து விட்டு சூரியனை நோக்கி நின்றாலும் சரி, அமர்ந்து கொண்டாலும் சரி, ஒரு நிமிடம் உங்களுடைய கண்களை மூடிக்கோங்க. மனசுல இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லணும். என் மதிப்பை உணர்ந்து என் வாழ்க்கை